இங்கே இருக்கிறது ஹிஸ்ட்ரி, இங்கே நடக்கிறது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி. தலைவர் படம் பண்ணுன்றது எல்லா சினிமாவில் வர அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே ஆசை. தலைவர், கமல்ஹாசன் சார் இவங்க 2 பேர் படம் பண்ணுன்றது. பட் தலைவர் படம் கமல்ஹாசன் சார் ப்ரொடக்ஷனில் ஆர்கேஃபைல பண்ணுறதுன்றது ஒரு கிட்டத்தட்ட இட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரியில் நானும் என் டீமும் ஒரு பார்ட்டாக இருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நானுன்றது என்னை சுற்றி இருக்க எல்லாருமே தான். Everybody here other than Aridhu, we are very blessed to be part of the history, sir. And அது மட்டும் இல்லை, நான் இதை வந்து வெறும் நான் டைரக்ட் பண்ணுற படமாக பார்க்கல. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ், தமிழில் அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ், இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாருடைய கனவுமே இந்த இடத்துல இருக்கணுன்றது. அவங்க கனவு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இந்த படத்தை நான் நல்லபடியாக பண்ணி கொடுப்பேன்றதை நான் நம்புகிறேன். தட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் ஃபார் ஷோர். அண்ட் ரஜினி சார், கமல் சார் பற்றி மட்டும் ஒரு 2 வார்த்தை. நான் அதுக்கப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த படம் நடக்கிறதுக்கு எனக்கு காரணமாக இந்த மகேந்திரன் சார் அண்ட் மகேந்திரன் சார் கூட இருக்கிற டிஸ்னி சார், இவங்க 2 பேருக்குமே பெரிய நன்றி. தே ஆர் த பேக் போன்ஸ் ஆஃப் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். அண்ட் அவங்க என்னோடய ஃபஸ்ட் படத்துலேருந்து என்னை வந்துட்டு அவங்க என் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லேருந்து இது அப்படி சுற்றி இப்படி சுற்றி கடைசியாக எனக்கு வந்திருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு டூ த பெஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன். ஐ எம் அ ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லி டைரக்டர் அண்ட் ஐ வில் டூ த பெஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன். அண்ட் ஆல்சோ என்னுடைய ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷன் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சிலம்பரசன், சிலம்பரசன் சார், அவங்க 2 பேருக்கும் நன்றி. இதை வழி விட்டதுக்கு, இந்த படத்தை நான் பண்ணுறதுக்கு, என் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, அதுக்கும் அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் அனிருத்தோட ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். 8 பாட்டு இருக்குது. ஸோ 8 பாட்டுமே வேறு ஜானர். ஐம் வெயிட்டிங் ஃபார் ஒர்க்கிங் வித் அனிருத். ஸ்டார்டிங் த ஃபிலிம் ஷூட் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் ஒரு பாட்டு இருக்குது, தலைவரோட இன்ட்ரோ சாங். ஸோ இது ஒரு அக்மாக் அனிருத்தோடைய ஆல் ஏரியா கவர்டு இதுவாக இருக்கும் நம்ம இதில். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட் with Anirudh. Niket is like half me, and Niket is the cinematographer. Production designer is brilliant, and stunt Arib Masters and Shruti introduce பண்றோம் இந்த படத்துல இதுவா. ஸோ மொத்த டீமுக்கும் நன்றி. And we have gorgeous Simran ma'am for playing இது நான் ரோல்ஸ்லாம் அப்புறமா பேசுகிறேன். Simran ma'am, Rashikana and lot more other actors, very very interesting characterizations and stuff. அது அப்புறம் அதுக்குள்ளே போகலாம் very early. And கமல் சாரோட ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக ரஜினி சாரை மீட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் இது. ஏன்னா நான் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், ரஜினி சார் படங்கள் வந்துட்டு எனக்கு இது. கமல் சார் பார்க்கும்போது மட்டும் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் பயம். ஃபஸ்ட்லேருந்தே ஃபிக்கி ஒர்க் ஷாப் போகிற முதலேருந்தே பயம். இவர் ஏதாவது கேட்டாருன்னா, ஏதாவது படத்தை பற்றி கேட்டாருன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கமல் சார் வந்துட்டு நான் மீட் பண்ணும்போது அவர் ஈஸியாக ஒரே ஒரு மேட்ரு தான் சொன்னார். நான் ரஜினி சார் ஃபேன், ரஜினி படம் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்பா அப்படின்ற அந்த ஒரு இது வந்துச்சு. அதுக்கு அடுத்தது ரஜினி சாரை மீட் பண்ணேன். திடீர்னு ஒரு மீட் பண்ணிட்டு போனோன்னா வாய்ஸ் நோட் ஒன்று வருது. அஸ்வத் ஆர்கேஃபேக்கு பண்ணுறோம், கமல் சாருக்கு பண்ணணும், கரெக்டாக பண்ணிடணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும், டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா, இவங்களுக்கு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 50 வருஷம் சினிமா, ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாமே வந்துட்டு இந்த ஃபஸ்ட் டைமர்ஸ் வருவாங்க தெரியுமா, ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த ஃபீல்டில் இருக்குது. அதுதான் ஐ திங்க் தே கீப் தெம்செல்ஃப் வெரி யங் அண்ட் ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுறாங்க, யங்காகவே இருக்காங்க. அதனால தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். தேர் லைக் ஆன் இது. நான் ரஜினி சாருக்குலாம் 11 மணிக்கெலாம் நைட்டு கால் பண்ணி கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அவரும் எப்போ வேணால் கால் பண்ணுவார், ஹலோ சார் அப்படின்னு அமிச்சிட்டா உடனே வந்துடுவேன், சொல்லுங்கள் அஸ்வத். ஸோ அப்படி அந்த ஒரு லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் எனக்கு கொடுத்தாரு. ஐ திங்க் ஹி டோல் மீ, நான் அசோசியேட் டைரக்டர் மாதிரி அஸ்வத், உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருப்பேன், நீங்கள் எடுத்துக்காது உங்களோட இது, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார், நான் அசோசியேட் டைரக்டர் மாதிரின்ட்டு. நான் சரி சொல்கிறார் போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நிஜமாலே லைக் எனக்கு ரைட்டர்ஸ் டீம் அதெல்லாம் கிடையாது, நானே அசிஸ்டன்ஸ், அது மட்டும்தான். ரஜினி சாரோட பவுன்ஸ் பண்ணதுன்றது எனக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்குள்ளே வந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்துக்கிட்டேன். நடுவில் கொஞ்ச நாள் கதை ஓகே எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா எங்கே இவரை காணுமே கதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நானே ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துருப்பேன் அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டில் நவ் ஒர்க்கிங் வித் ரஜினி சார் அண்ட் கமல் சார். எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் ஆர்கேஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுதான். அண்ட் ஒரு சின்ன இது மட்டும் கிளியர் பண்ணிக்கிறோம். இது அந்த டாக்டர் 5 ரூபாய் டாக்டர் அப்படின்ற அந்த சின்ன இது போயிட்டுருக்கு, அவரோட லைஃப் ஸ்டோரி அதெல்லாம் இல்லைங்க. இது வந்துட்டு டாக்டர் ஸ்வாகோடைய ஒரு தர்மன்ற டெட்லி டாக்டருடைய ஸ்வாகான ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபேமிலி வாங்கான ஒரு த்ரில்லர் இது இருக்கிற கதை. அண்ட் நமக்கு பிடிச்ச படம் படையப்பா. நமக்கு
கமல் சார் படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் வேட்டையாடு விளையாடு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க். டாக்டர் ஸ்வாக் Dharman will set the screens on fire very soon. We are starting shoot from tomorrow. Thank you.